வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா பீனட். மசாலா வேர்க்கடலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அருமையான இந்த மசாலா பீனட் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுக்கலாங்க. நல்லா முறுமுறுன்னு இருக்கிற இந்த வேர்க்கடலை, மசாலா வேர்க்கடலை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க இப்போ இது எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. இப்போ 1 கப் அளவு நம்ம பச்சை வேர்க்கடலை கடையில் வைக்கிறதே எடுத்துக்கலாங்க. அது ஒரு கப்பில் போட்டு வச்சிடலாம். 1/2 கப் அளவு கடலை மாவு, 1/4 கப் அளவு அரிசி மாவு அதை போட்டுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கூடவே தேவையான தனி மிளகாய் தூள் ஒரு 1/2லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவு இது மேலே அப்படியே போட்டுடலாங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா போட்டுட்டு ஒரு 3/4லேருந்து 1 டீஸ்பூன் அளவு உப்பு, டேபிள் சால்ட் போட்டுட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட் பண்ணிவிட்டு கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க. இது போல் பிசைஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போயும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி இப்படி தெளிச்சிக்கலாங்க. மேலே தெளிச்சிட்டு கொஞ்சம் தளர இருக்கலாங்க, பிசைஞ்சிக்கலாம். இது போல் நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம ஜல்லிக்கரண்டியில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த ஆயில் அப்படி போட்டுடலாங்க. இப்படியே விட்டுட்டால் கிட்டே எல்லாமே ஒட்டிக்கும். அதனால் தோசை திருப்பிக்கு பேக் சைடில் இருக்கிற அந்த காம்பு சைடில் நம்ம இதை அப்படியே பிரித்து விட்டுடலாங்க. கரண்டி நம்ம சென்டர் அப்படி சொருகிட்டு நம்ம சுற்றி விட்டுட்டே இருக்கலாம். இப்படி சுற்றும் போது இந்த வேர்க்கடலையில் தனித்தனியாக அப்படி பிரிஞ்சிரும். இது தனித்தனியாக வேர்க்கடலை போடணுன்னு அவசியம் இல்லை, ஈஸியாகவும் இருக்குங்க. இது போல் செய்து பாருங்கள். கொஞ்ச நேரம் இப்படி சுற்றிட்டே இருந்தோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனி வேர்க்கடலைலாம் தனித்தனியாக நம்மளுக்கு கிடைக்குங்க. நம்ம இதை போல் சுற்றி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இதை போல் சுற்றி விட்டுட்டு விட்டுடலாம். இது நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வந்துடுச்சு. திருப்பி போட்டுட்டு இப்போ நல்லா ஓசையெல்லாம் அடங்கின பிறகு நல்லா முறுமுறுன்னு ஆகிட்ட பிறகு நம்ம இதை எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுத்து வச்சிடலாங்க. நல்ல டேஸ்டான முறுமுறுப்பான மசாலா வேர்க்கடலை தயாராகிடுச்சு. மசாலா பீனட் தயாராகிடுச்சுங்க. இது போல் நம்ம எல்லா வேர்க்கடலையும் பொரித்து எடுத்துடலாம். கொஞ்சமாக எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டுட்டு கரண்டியில் நல்லா சுற்றிட்டே இருக்கலாங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வேர்க்கடலை, மசாலா வேர்க்கடலை நம்மளுக்கு கிடச்சிரும். ரொம்பவும் கருக விடாமல் நம்ம பார்த்து அந்த ஓசையெல்லாம் அடங்கின பிறகு எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுத்துடலாங்க. டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸான இந்த மசாலா பீனட், மசாலா வேர்க்கடலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே இது பிடிக்குங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த டேஸ்டான ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.